ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் நடந்துட்டுருக்கீங்க, டிக்கெட் டு ஃபினாலே. இதில் வந்து டாஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் கேமில் வந்து பயங்கர மோதல் ஏற்பட்டுச்சுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன், பார்வதி தாங்க. ஸோ இது மோதல் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதியை கூப்பிட்டு சாண்ட்ரா, நம்ம சபரி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் பார்வதி அவங்ககிட்ட போகிற? அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதானே. ஏற்கனவே உனக்கும் ஆகாது, எப்போயாவது சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருக்கான். நீ வாலண்டரியாக போய் அவங்ககிட்ட ஏன் மாட்டுறன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இல்லை நான் கேம் தான் ஆடிட்டு இருந்தேன், அவன் தான் ரொம்ப அக்ரெசிவாக வரான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமருதீனை கூப்பிட்டு வினோத், விக்ரம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா அப்படி பண்ணுற? ரொம்ப ஏன்டா ஆக்ரோஷமாக இருக்க? அந்த பொண்ணு மேலே ஏன் அப்படி போய் வந்து காலை வெட்டி எதுக்கு உதைக்கிறேன்னு சொல்லிட்டு வினோத் ரொம்ப டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடாரு. இங்கே மற்றவங்க விளையாட தேவையில்லடா, இப்படி வந்து கேம் வந்து தப்பு தப்பாக ஆடி ஏன்டா எல்லாத்தையும் பேரை கெடுக்கிறன்ற மாதிரி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாரு. நான் அவங்க இது ஏற்கனவே தெரியும், நம்ம கமருதீனும் வினோத்தும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் பண்ணாதடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ விக்ரமே சொல்கிறாரு, இந்த மாதிரி காலில் எட்டி வச்சு தப்பு கமருதீன்னு சொல்லிட்டு. கமருதீன் சொல்கிறார், இல்லை என்ன ட்ரிகர் பண்ணாவா, அதனால் என்ன ட்ரிகர் பண்ணாலும் எதுக்கு காலெலாம் எட்டி வச்சுக்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க இப்படியே விளையாடுவாங்களா, இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க 2 பேரும் ரெட் கார்டு கொடுக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை 2 பேருமே கேமில் காமிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.